சாமி பொறுமை ஆடுவாங்க. ஏன்னா அப்படி தண்ணி மூழ்கிட்டு இருக்குது, கீழே கீழே கொடுத்து படுத்து கொடுக்க கூடாது. பொறுமை ஆடு ஆழத்துக்கு ஆழத்துக்கு மேல ஆழத்துக்கு பிடிச்சிருக்கு. சொன்னேன் எல்லாரும் தண்ணிக்கு வர வேண்டாம், பின்னாடி தள்ளி போயிருக்காங்க. பின்னாடி கொஞ்சம் மட்டும் அவங்க ஆடுறது மட்டும் ஒன்று பரவாயில்லைங்க. தண்ணிக்க விடாதீங்க, ஆட தண்ணிக்க விடாம நிறைய போட்டு விடுங்க. அவங்க ரோட்லயே ஆடட்டும், தண்ணிக்க விட வேண்டாம். தண்ணியில விடாது ரோட்ல உட்காருமா ஜே அப்புறமா பின்னாடி விளைங்க, நீங்க விளைங்க அந்த விளைங்க பின்னாடி விளைங்க, நீங்க விளைங்க அந்த விளைங்க
மாட்டிக்கிட்டு வெள்ளமலை காட்டுக்குள்ள போகும்போது எங்கிட்டு ஒரு கோடியில போன வந்திருக்கேமா நான் எப்பேற்பட்ட கொடிகார பையன் விட்டுருக்கிறேன் ஒரு குடும்பம் வச்சு கொடுத்தாலும் நான் அப்படியா அவனுக்கு வண்டி போட்டு நீ பொறுமையா உங்களை ஆடுனா அங்கேதான் நான் சொன்னேன். எதுக்கு இப்ப எல்லாரும் முடியாதுங்க இத்தனை வெள்ளியமா எதுக்கு நீங்க முடியாதுங்க எல்லாரும் இறங்கி பாசாங்களா பொறுமை நானே பயந்துட்டு அத்தா பொறுமை இல்லையம்மா பாசங்க பாக்கில நீ அங்கே போய் உட்கார்ந்து ஆடு சாமியா இல்லையம்மா வாழ கீழே சொல்லி கண்டுபிடி கீழே போ அங்கே போய் ஆடு சொல்லி அங்கே போய் பட்டி போட்டு எந்திரிச்சு நிப்பாட்டி கொடுமா தண்ணி போட்டு எந்திரிச்சு ஆடுறீங்களே ஒரு பெரிய பூசாரி நிப்பாட்டி போடுவாரு உங்க சந்தோஷத்துக்கு நீங்க ஆடுறீங்க வண்டி போட்டு பக்கத்துல தண்ணி தெரியாம ஆடு சாமி பொறுமையான அங்கிட்டு தண்ணி உட்காந்து ஆடு சரியா தண்ணிக்கு வரைக்கும் தமிழ் ஆடாதீங்க நிக்கிற தண்ணி சங்கடப்படுவாங்க நீங்க மேல சங்கடப்படுவாங்க சரியா பொறுமையான ஆடு சாமி குத்தாமசை போக புரியாது இந்த மொனப்பட்டி நாடகம் பார்த்தீங்களா நீங்க எல்லாரும் வீடியோ நான் நல்ல முறையில சொல்றேன் ஏன் தெரியுமா நீ வந்திருக்கிறது யாரு நம்மாடி விளைய பையன் இல்லைங்க நீங்க நம்ம ஊர்ல இந்த பிள்ளை வந்திருக்குல்ல இங்க இந்த பிள்ளை இருக்கு யாரு நீங்க கேளுங்க போது சரி வா சாமி வா அழைச்சூட்டு ஏத்துறது இல்லனே யாருன்னு தெரியாம நான் ஏத்தக்கூடாது சரி நீங்க ரெண்டு பேரும் யாரு வாங்க வாங்க சாமி கூட்டி போங்க கூப்பிடுங்க நைனா கூட்டி போனேன் நீ ஆடக்கூடாது நல்ல சாமி நீ யாரா அதான் சாமி சொல்லு காளியார் சரி விடுத்து கட்டி கட்டுற காளி சரி விடகத்துல நோக்கி எடுத்து காளி இருக்கிற அதுல எந்த காளியும் எங்களுக்கு தெரியாத அர்த்தம் சரி உனக்கு இந்த இடத்துல இடம் கிடைக்காது மக்களை காக்க வந்த நீ அதோட இருக்கணும் மேலேயே வரப்படா சாமி நீ இறங்கி இருக்கிற ஆடப்படுங்க உனக்கு வேற பாட்டு பாடுவோம் அன்னைக்கு வா நீ ஆடக்கூடாது வெளில கூடிய ஆடப்படலாம் போச்சு
அம்மா எந்த சாமியை பேர் சொல்லல. அம்மா ஆனா நீ கேட்ட உடனே அம்மாளுக்கு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லுச்சு? நான் வெள்ளியம்மா வந்திருக்கேன். நான் வெள்ளியம்மா வந்துட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு உன்னை கேட்கிறேன். என் வெள்ளியம்மா இருக்கிற ஒரு அடையாளம் உனக்கு நான் ஒரு முதல்ல ஆசைப்பட்டு வாங்கி கொடுப்பேன். அது என்னன்னு உனக்கு கொடுக்குற முதல் சீர் என்ன? அது மட்டும் நீ சொல்லி நான் ஏத்துக்கிறேன் சாமி. உனக்கு நான் கொடுக்குற சீர் கோச்சிக்கிற வேண்டாம். விளம்பரம் நான் கொடுப்பேன். உனக்கு கொடுக்குற முதல் சீர் விருது சொல்லு. விருது கொடுக்குறது அது வேற. உனக்கு நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கறது முதல்ல வேண்டாது. அதை மட்டும் சொன்னா ஏத்துக்கிறேன். உனக்கு 3 இருக்குது. அது 3 எதை சொன்னாலும் சரி சொல்லு சாமி. அடைக்க வேண்டாமனே. கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அடைக்க விடுவோம். ஏன்னா யாருன்ற உறுதியா நம்ம கேட்டாதான் நம்ம நம்மளுக்கு ஆட முடியும். சரி, ஏன்னா சின்ன பிள்ளை கூட்டிட்டு மேலே ஆட விட்டா நம்மளா சீமா நினைச்சிருவாங்க. அடிகாலம் தெரியாம மேலே ஏற்றக்கூடாது. ஆசைப்பட்டு 3 உனக்கு நீ கேட்பேன். அதுல 3ல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். மல்லிகை வாங்கி வரல. இன்னைக்கு ஏன் கேட்டா சாமி அதையெல்லாம் கூட்டிட்டாங்க சாமி. நீங்க மட்டும் பேருக்கு வா. நீ அங்க போய் பண்ணி கொடு சாமி. மல்லிகைப்பூ வெள்ளை போடையா பாத்துமா. ஊர்ல கேட்டுக்க. ஊர்ல கேட்டுக்க. கண்ணோட மைய பூசி கண்ணாடி சேலை கட்டி கோலப்பட்ட வச்சு போட்டு மல்லிகை பூ வச்சு வருவான். ஆஹா, அவளை பார்த்து போனா ஒரு ஆசையா இருக்கு தெரியுமா? எப்படி ஒரு ஆசை. எப்படி ஒரு மல்லிகை பூ அடி ஒரு மல்லிகை யார் சாமி எது பார்த்து பார்த்தா விழி பாடிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி இழந்த ஒரு வாங்கி வருது. யார் சாமி? யார் சாமி? சரி, உங்களுக்கு சொல்றேன். என் காதல வெளியில சத்தமா சொல்லுவாங்க. யார் சாமி? மாரியம்மாவா? நீ வந்ததுதான் சந்தோஷம். ஆட்டா உனக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லை. நீ மக்களை காத்துறதோட இரு. ஆடுற மந்தையிலையும் பாடுற இடத்துல நீ வந்து ஆடக்கூடாது. உன்னை எந்த இடத்துல வந்து இறக்கிறாங்க உண்மையை படிச்சு நீ எங்கே போய் சாமி. பொண்ணோட சொந்தக்காரங்க வந்து
ஆசைப்பட்ட வெள்ளிய மாலுக்கு நான் முதல்ல சீடு கொடுத்து வெள்ளிய மாலை பண்ணி பொழுது 1 7 2 சரி 73 உருளைய வெள்ளிய ஆசைப்பட்டு கேட்டார். அப்படியா? பாண்டிமன தெய்வத்துக்கு உனக்கு நாளடியா சாமி. இந்த வெள்ளையான வெள்ள சாமியை இருக்க வச்சவங்க நீங்க. இந்த ஒரு மந்தையில் உனக்கு நாடு கிடையாதா பாண்டி சண்டாள உங்களுடைய வார்த்தையை காட்சி அந்த மட்ட கோவில் நாட்டையை விட்ட முடிவந்த பாண்டி உன்னுடைய இந்த கையாக இருந்த சிவ தமக்கடையாக தெரியவிட்டு அந்த மதுப்பாதிவத்தில் எதிர்பார்த்து வந்த வந்ததில் உண்மையினா இந்த ஒரு மந்தையில யாரும் இருக்கிற சாமி வாபாண்டி வா எப்படி நம்ம விருதை வாங்குறீங்க அது போல அந்த வில்லை எடுத்துக்கோ சாமி. இன்னைக்கு எந்த வில்லையமான பார்த்தாச்சு நாளைக்கு வந்திருக்கிற வில்லையமா பிள்ளைய பார்க்கணுமா இல்லையா? நம்மளால பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணும் சாமி. உங்க கையால அந்த வில்லை எடுத்துக்கோ சாமி. நான் சந்தோஷமா போறேன்.
சொந்தக்காரங்கம்மா கைத்தட்டுங்க எல்லாரும் இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க அப்படி ஆனா